அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாட்டு வண்டி பசங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்ன வீடியோன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான கேக் கேக் ரெசிபி வந்து நம்ம வீடியோக்கள்ல வந்து நம்ம நிறைய அப்பையில இருந்து நிறைய கேக் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். போன வாரம் கூட சண்டே அன்னைக்கு நம்ம லைவ்லயே ஒரு சூப்பரான கேக் செஞ்சோம். ஆனா இப்ப லைவ்ல நம்ம கேக் செஞ்சோம்னா சரியா வரல, அதனால நம்ம வீடியோவா போட்டோம். நீங்க வந்து மறக்காம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் ரெசிபி கரெக்டா வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க, மறக்காம லைக் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோவை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போற கேக் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பெஸ்போசா கேக். என்னடா அது புஸ் புஸ்ஸுக்குன்னு பார்க்காதீங்க. அரேபியன் மொழியில வந்து அது பெஸ்போசா கேக்கு. நம்ம தமிழ்ல சொல்லணும்னா ரவா கேக்கு தான். ரவா கேக்கே வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஸ்பாஞ்சியா சூப்பரா கிரீம் கேக் பிடிக்காதவங்க, கேக் விரும்பிகள் எல்லாருமே இதை வந்து விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கேக். அததான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்படியே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்ன பொருள் எல்லாம் கரெக்டா போடுறோம்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த அளவுப்படி நீங்க செஞ்சீங்கன்னா கரெக்டா வரும். நம்ம வந்து இப்ப தயார் பண்ணிடலாமா? ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள. நம்ம வந்து எப்பவுமே கேக்குக்கு மெஷர்மெண்ட் வந்து எந்த ஒரு கப் எடுத்துக்கிறோமோ அதே அளவுலதான் மீதி எல்லா பொருட்களையும் சேர்த்துக்கணும். இந்த கேக்குக்கு வந்து நம்ம நிறைய பொருட்கள் சேர்க்கிறோம். அதை ஃபுல்லா இப்படி நம்ம நிரப்பி பயன்காட்ட வேண்டாம். இது வந்து ரவா கேக்குங்கிறதுனால கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். அந்த ஊற வைக்கிறதுக்கு உண்டான பொருட்களை மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அளவா சொல்லிடுறேன், பாத்துக்கோங்க. ஒரு கப் ஒரு கப் ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத ஆயில், ஒரு கப் கெட்டியான தயிர், புளிக்காத தயிர், 2 கப் வந்து பவுடர் சுகர். சுகரை வந்து நான் அரைச்சி போட்டிருக்கேன். அப்படியே வந்து இதே கப்பால 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவை சேர்க்க போறோம். அவ்வளவுதான், இதே கப்பு தான் அளவு. இப்ப நம்ம ஒண்ணு செஞ்சிருவோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கப் புளிக்காத தயிர், நல்ல கெட்டியான தயிர், அதை வந்து நம்ம பவுல்ல சேர்த்துக்கிறோம். அடுத்தது பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட ஆயில், ஃபுல்லா வாசனை இல்லாத ஆயில். நீங்க வந்து பட்டர், நெய் எது வேணாலும் உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 கப் பவுடர் சுகர் சொன்னோம் இல்லையா, அந்த பவுடர் சுகர் வந்து அதையும் வந்து நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். சுகரை வந்து நீங்க வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டு, அரைச்சதுக்கு அப்புறம் 2 கப் அளவு இருந்தா நல்லா இருக்கும். நான் 2 கப்ல இதே எடுத்து வச்சிருக்கேன். இதே கப்லாம் நம்ம எல்லா அளவுகளையுமே அளந்தா கரெக்டா இருக்கும். அளவுகள் வந்து கரெக்டா இருந்தாதான் கேக் வந்து சரியா வரும். சில நேரத்துல கேக்ல வந்து அளவுகள் மாறிடுச்சுன்னா ஹார்ட் ஆயிடும். இதை ஃபுல்லா நம்ம வந்து இப்ப நல்லா பீட் பண்ணிப்போம். சுகர் வந்து நம்ம அதுக்குதான் பவுடர் சுகர் எடுத்துக்கிட்டோம், ஈஸியா கரையறதுக்கு. நல்லா இதை வந்து ஒரு தடவை நல்லா வந்து கெட்டிகள் இல்லாம அடிச்சு விட்டுட்டு நம்ம இதுலயே வந்து ரவையும் சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வைக்க போறோம். புரியுதா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னாதான் கேக் வந்து சூப்பரா வரும். கண்டிப்பா புளிக்காத தயிர், வாசனை இல்லாத ஆயில், இது வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து உங்களுக்கு பட்டர் ஃபுல்லா கிடைச்சிச்சுன்னா நீங்க பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் ஃபுல்லா உருக்கி இருந்தா நெய் சேர்த்துக்கோங்க. அது வந்து உங்களோட ஆப்ஷன் தான், விருப்பம் தான். ஆனா ரீஃபைண்ட் ஆயில் ரொம்ப பெட்டர். கேக்குக்கு எல்லாருமே ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை பாருங்க நல்லா வந்து நம்ம வந்து இது மாதிரி கட்டிகள் இல்லாம, ஏன்னா நம்ம சுகர் கரைக்க தேவையில்ல, பவுடர் சுகருங்கிறதுனால வந்து ஈஸியா கரைஞ்சிரும். இப்போ எலைட் ரவா எடுத்துருக்கோம். எலைட் வந்து நம்ம ஒன்றும் ப்ரொமோட்லாம் பண்ணல, சொல்றேன். இந்த எலைட் ரவா வந்து நல்லா இருக்கும். நம்ம எந்த கப் சொன்னோம் இல்லையா, இதே கப்ல எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணிட்டோமா. இப்போ இதே கப்ல 2.5 கப் அளவுக்கு நம்ம வந்து ரவா சேர்த்துக்க போறோம். 1 2 2.5, அவ்வளவுதான். இது நல்லா வந்து நம்ம கிண்டிக்க போறோம். ரவை போட்டதுமே எப்பவுமே வந்து கொஞ்சம் திக்னஸ் வந்துடும். அப்படியும் வந்து நம்ம இன்னொரு 1/2 hour இதை ஊற வச்சுட்டா நல்ல ஒரு சாஃப்ட் கொடுத்துரும் ரவைக்கு. அது நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இதை ஊற வச்சுட்டு மீதி பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருவோம் இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள. இன்னும் பொருட்கள் இருக்கா அப்படின்னு பயப்படாதீங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். நம்ம வந்து போடுற பொருள் எல்லாம் போட்டாதான் எந்த ஒரு கேக்கு ஆகட்டும், டிஷ் ஆகட்டும், சமையல் ஆகட்டும், அது எல்லாமே வந்து அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இது ஃபுல்லா ஈவனா வந்து நம்ம பரட்டி விட்டு, இப்ப கூட கொஞ்சம் இலகுவா இருக்கு. ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா திக்காயிடும். அப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் பொருட்கள்லாம் என்னென்ன பொருட்கள்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான். இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு 1/2 hour ஊறிக்கிட்டு இருக்கட்டும்.
அவ்வளவுதான். நம்ம இதை வந்து ஒரு 1/2 hour மூடி போட்டு ஊற வச்சிருவோம். இதை தூக்கி அப்படியே வச்சுட்டு பண்ணிடுவோம். நம்ம இப்ப 1/2 மணி நேரம் இந்த ஊறுது இல்லையா, இதுக்குள்ள வந்து நம்ம அடுத்தடுத்த பொருட்கள் என்னென்ன தேவைப்படுதோ அது என்னென்ன அளவுகள் வந்து நம்ம சொல்லி ரெடியா எடுத்து வச்சுப்போம். 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அதையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடுவோம். அதுக்குள்ள வந்து இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம 10 நிமிஷம் குக்கர்ல சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருவோம். அதாவது முன்னாடியே நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மள்ட்ட வந்து அவன்லாம் இல்லை, ஓடிஜில இல்லை, அதுல வந்து நம்ம வச்சு கேக் செய்யறதுக்கு. அப்படி உள்ளவங்க நம்மள மாரி மிடில் கிளாஸ்ல வந்து என்ன பண்ணா இந்த மாதிரி குக்கர்ல சால்ட் போட்டு செஞ்சீங்கன்னா சூப்பரா வரும். எந்த ஒரு கவலையுமே படையாது. என்ன விசிலும் அந்த லிட்டும் அந்த லப்பரும் போட தேவையில்ல. பாக்கி வந்து நம்ம இந்த ஸ்டாண்ட் போட்டு அதை வச்சிடலாம். அது எப்படி செய்யறேன் என்னன்னு அப்படியே பாருங்க வாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதை வந்து 10 நிமிஷம் வந்து நம்ம முன்னாடியே வந்து சூடுபடுத்திக்கணும். குக்கரை வச்சு நான் ஏற்கனவே கேக் செஞ்சுட்டு மீதி உப்பு எடுத்து வச்சிருக்கேன். அப்படியே அந்த உப்பையே நம்ம போட்டுக்கலாம். அதனாலதான் வந்து கருப்பு கருப்பா இருக்கு. இதை நம்ம வந்து யூஸ் பண்ண போறது இல்லை, கேக்குக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். அதை அப்படியே நம்ம வந்து ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அப்படியே பரப்பி விட்டுட்டு இதுலதான் வந்து நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம ஒரு ஸ்டாண்ட் போட்டு ஒரு 10 minutes சூடாயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட கேக் பேட்டர் நம்ம வந்து பார்த்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். ஸ்டாண்ட் இதை நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண போறோம். நீங்க உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா 1/2 மணி நேரம் ஓடுதுன்னு, ஒரு 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மீதி பொருட்கள்லாம் சொன்னோம்ல அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு நம்ம எந்த கப்பால எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பால 1/2 கப் மைதா மாவு, ஒரு 1/4 கப் மில்க் பவுடர், பால் பவுடர், அமுல்யா அமுல் ஸ்ப்ரே எல்லாம் இருக்குல்ல, உங்க வீட்டுல ஏதாவது பால் குடிக்கிற பசங்க இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் திருடிக்கங்க. இது அப்புறம் வந்து இது வந்து வெண்ணிலா எசன்ஸ், அப்புறம் 1 கப் அளவுக்கு பால் தேவைப்படுது நம்மளுக்கு, கெட்டியான ஆற வச்ச பால். எண்ணெய் இருந்த இடத்துல ஊற்றினதுனால எண்ணெய் நடக்குது. அப்புறம் நம்மளோட பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். அவ்வளவுதான். இது எல்லா பொருட்களையும் வந்து நம்ம வந்து அது 1/2 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 minutes இருக்கு. நம்ம அது சொன்ன மாதிரி நம்ம வந்து அதையும் ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம். நீங்க வந்து நிறைய ஆதரவு தரீங்க எங்க வீடியோக்கு. இப்ப நாங்க நிறைய லைவ் வீடியோக்கள்லாம் போட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வாட்ச் அவர் குறையுது. இன்ஷா அல்லாஹ் அதையும் நாங்க முழுமையா அடையிறதுக்கு நீங்க தான் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எங்களோட வீடியோக்களை முழுமையா பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் வந்து நீங்க வந்து கமெண்ட் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் முன்னாடி எல்லா வீடியோக்கள்லயும் சொல்ற மாதிரிதான் கமெண்ட் வந்து என்ன வந்து லைவ் கமெண்ட் தான், லைவ்ல பாக்குறவங்க சொல்றாங்க, இல்லைன்னா போன் பண்றவங்க சொல்றாங்க. அது மாதிரி பண்ணாம வீடியோக்கு கீழேயே அந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் எழுதுங்க. இன்னும் வந்து ஏதாவது டிஷ் செய்யணும், இந்த மாதிரி உணவு செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இது வேணும் அப்படி சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணீங்கனாலும் அது மாதிரியும் நம்ம வந்து செஞ்சு தர போறோம். இன்ஷா அல்லாஹ் முழுமையா வீடியோ பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இப்ப கேக் செய்யறோம் இல்லையா, ஏற்கனவே நான் வந்து நிறைய கேக் செஞ்சு போட்டிருக்கேன் வீடியோக்கள்ல, வீட்லயும் நான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு கேக் வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆர்டரின் பேரில் நான் வந்து கேக் செஞ்சு தருவேன் கண்டிப்பா. எவ்வளவு கேஜி அந்த அளவுல நான் எல்லாமே கரெக்டா ப்ரிப்பேரா பண்ணி உங்களுக்கு வந்து நான் டெலிவரி பண்ணுவேன். வேணுங்கிறவங்க கேக் வேணுங்கிறவங்க எங்கிட்ட வந்து நீங்க ஆர்டர் பண்ணுங்க. அதோட ப்ராசஸ் தான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் நிறைய செய்ய தானே வரும். ஆனா ஓகே, நான் வந்து செஞ்சிருவேன். இருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்க. அதே மாதிரி கேக் மட்டும் இல்ல, சமைக்கணும் இந்த மாதிரி ஒரு 10 பேருக்கு சமைக்கணும், ஒரு 15 பேருக்கு சமைக்கணும், ஏதோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன், குட்டி ஃபங்க்ஷன், கொஞ்சம் சாப்பாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதோட மெனு கொடுங்க. முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நேரடியா வந்து நம்ம சமைச்சு தருவோம். இல்ல வந்து நாங்க பொருட்களை வாங்கி வீட்லயே சமைச்சு உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் அப்போ கொடுக்கணும்னாலும் கொடுத்துடலாம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் வந்து நம்ம அதை வந்து கண்டினியூவா செய்யணும். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க நண்பர்களே, நாங்களும் வந்து துவா செய்யறோம். நம்ம வந்து இப்ப கேக்கை கண்டினியூ பண்ணலாம். 30 minutes later. நல்லா கொஞ்சம் வந்து இருவலா இருக்கு. சில ரவாக்கள் சில ரவா வந்து இன்னும் நல்லாவே கெட்டியா இருக்கும். ஆனால் நீங்க பயப்படவே தேவையில்லை, நல்லா இருவிடுச்சா. இப்போ வந்து நம்ம இதுல வந்து ஒரு 4 டிராப் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 4 டிராப் மட்டும், ஒரு 2 டிராப் 4 ஊற்றுறாங்க பார்த்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருச்சு. அதான் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட்.
அந்த வெண்ணிலா வந்து நம்ம வெண்ணிலா ஃப்ளேவர் இருந்தா சூப்பரா இருக்கும் கேக் சாப்பிட. அந்த உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் பிடிக்கும்ட்டு ஒரே இடத்துல முடிச்சிடணும். எனக்கு பிடிக்கும், பிடிக்கும். அப்புறம் இதோட நம்ம என்ன போட போறோம்னா ஒரு 1/2 கப் மைதா மாவு. இதுதான் இந்த மாதிரி அரிசி மாவு வச்சு சாப்பிட்டா. அப்புறம் அதோட வந்து நான் சொன்ன மாதிரி இந்த அமுல் ஸ்ப்ரே அமுல் எங்க இருந்தாலும் எடுத்து ஆட்டையை போட்டு வச்சுக்கங்க, சுட்டுருங்க. ஐயோ இது கெட்டி ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் ஆச்சு எடுத்து வச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். அப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு 1 கப் அளவுக்கு பால். அவ்வளோதான் நம்மளே. அப்படியே நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அப்படியே கேக் பேட்டர் ரெடி பண்ணுறோம். பக்காவாக ரெடி பண்ணுறோம். ஒரே பக்கமாக ஈவனாக நம்ம செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த கேக் விஸ்க் இருக்கு இல்லையா, அதனால் கூட நம்ம வந்து செய்யலாம். ஆனால் இது வந்து கேக்கில் விஸ்கா இந்த முட்டையில் அடிப்பாங்கல்ல, அது அதாலையும் செய்யலாம், இதாலையும் செய்யலாம். அது மொத்தத்தில் நம்ம வந்து செஞ்சுக்கணும் கண்டிப்பாக. மில்க் பவுடர் மட்டும்தான் அது மாதிரி வருது கட்டி கட்டியாக. இது வந்து பஸ்ஸாக செம்ம டேஸ்ட் யம்மியாக இருக்க போகுது இன்னைக்கு நம்மளுக்கு. பஸ்ஸாக இதில் வந்து நம்ம மேலே வந்து பஸ்ஸான்னு வச்சிருக்காங்க தெரியுமா? பொசன்னு இருக்குல்ல, அரேபியன் ஸ்டைலில் அரேபியன் வந்து இந்த கேக் அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்த அரேபிக் மொழியில தான் வந்து பஸ்ஸா. பரவாயில்ல பார்த்துக்கலாம், நாம தான் இங்கே. அவ்வளோதான் நண்பர்களே. கொஞ்சம் உங்கள் ரவா வந்து கொஞ்சம் இருவலாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. கேக் வந்து கண்டிப்பாக ஈஸியாக 3 நிமிடத்து கேக்லாம் சொன்னால் நம்பவே நம்பாதீங்க. குறைந்தபட்சமாக 45 நிமிடம், அதிகபட்சம் 1 hour கூட ஆகும். இதே நீங்கள் வந்து அவனில் வச்சிங்கன்னா ஒரு 35 அந்த இது இருக்குல்ல மைக்ரோ ஓவன் இருந்துச்சுன்னா 30. நீங்கள் போய் எரிமலைக்கு அடியில் வச்சிங்கன்னா 5 minutes only. ஆமாம் ஆமாம். அவ்வளோ நம்மளோட கேக் பேட்டர் பாருங்க எப்படி இருக்குன்னு. கேக் பேட்டர் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளோட கேக் டின்னில் நம்ம அதை ஊற்றிட்டு நம்ம ஸ்டாண்ட் போட்டு அதில் வச்சிடலாம். அதனால் நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம் நண்பர்களே. இதில் வந்து வழக்கமாக எப்போதும் சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் மண்ணை போட்டு ஃபுல்லாக எல்லா பக்கமும் நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது இருந்தாலும் அப்படி வந்து வரமாட்டேங்குது நெல்லி கை வச்சு எடுத்துக்குவோம். அதை வந்து என்ன செய்ய போகிறோம், மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு எதோ டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பரவாயில்ல மாதிரி செஞ்சுக்குவோம். அவ்வளோதான். அப்போ நம்மளோட கேக் வந்து ஒட்டாமல் சூப்பராக வரும். உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக செஞ்சுட்டு லாஸ்ட்டாக காட்டுறேன் பாரு. இந்த பாருங்க நண்பர்களே, எங்கே பார்த்தாலும் ஊற்றிச்சா. இப்போ மீதி மாவு இருந்துச்சுன்னா வந்து நம்ம கொட்டிப்போம். இப்போ நம்மளோட கேக் பேட்டர் சூப்பராக ரெடியாக இருக்குது. அதை வந்து நம்ம இந்த கேக் டின்னில் ஊற்றிக்க போகிறோம். எவ்வளோ ஃபீட் வர போகணும்னு தெரியல. நம்ம இந்த அளவில் வந்து இன்னைக்கு தான் இந்த கேக் டின்னில் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம். இது எவ்வளோ தூரம் வரப்போகுது என்ன ஏதுன்னு தெரியல. இது மேலே வந்து கொஞ்சம் பாதி வந்ததுக்கப்புறம் நம்மளோட அந்த பாதாம் பருப்பு வந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ணிப்போம். இப்போயே வச்சா உள்ளே போயிடும். அதனால் கொஞ்சம் பாதி வேகும்போது நம்ம எடுத்து பார்த்து இப்போ நம்ம வச்சு வைக்கலாம். வச்சு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா உள்ளே போயிடும். இப்போ தான் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் யாருக்காச்சும். இந்த டைப்பில் வச்சா உள்ளே வச்சு ரிங் வளையல் அதுமாரி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு பீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு கடைக்கு சொன்னால் வளையல் வரும். அப்படியே அவங்க வாயில் வளையல் போட்டுருவாங்க. இவ்வளோதான் நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றி வச்சு அதுக்கப்புறம் 2 தட்டி இப்படி தட்டிட்டு நம்மளோட அந்த குக்கரில் வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு நம்ம என்ன சொன்னோம் 45 மினிட்ஸ் சொல்லியிருக்கோமா, அதை ஒரு 25 நிமிடம் கழித்து நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கு இடையில நம்ம பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பாதாமை 2 வெட்டி அது மேலே நம்ம வச்சுட்டோம். சூப்பராக இருக்கும். இல்லை முழுசாக வச்சிடலாம். இப்போ வாங்க நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம்.
நல்ல சூடாக இருக்கு. நூறு நீ ஓகே. அவசரப்பட்டு குக்கர் மூடியை தொட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட்டுடுச்சு. குக்கர் மூடி வேற போட்டுருக்கோமா, ஃப்ரீ ஹீட் ஆகிறதுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு தொட்டுடாதீங்க நண்பர்களே. நான் சொன்ன மாதிரி இதுக்கு விசிலு இந்த லப்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு மூடி வச்சிருவோம். 45 நிமிடங்கள் மூடி இருக்கட்டும். எல்லாம் இருக்கிறதுக்குள்ள வச்சுட்டீங்க எல்லாத்தையும். ஆமா, அவளை கூப்பிட்டேன். அவளை காணும் பாரு, உங்களோட கேக் வந்து வெந்திருச்சாங்க. நம்ம ஸ்பூன் வச்சு பார்த்தோம், கொஞ்சம் ஒரு அரை வேக்காடுல தான் இருக்கு. அதனால நம்ம இந்த நேரத்தில் நம்மளோட பாதாமை வந்து இது மேல ஃபுல்லா வச்சுட்டு கொஞ்சமா நெய்ல வந்து ப்ரஷ் பண்ணி இதை மறுபடியும் கொஞ்சம் மூடிடுவோம். ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேவுல சரியா வேவுல. உங்களுக்கு நான் அதை வந்து குத்தி காட்டுற மாதிரி நம்ம ஒரு கத்தியோ இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி குத்தி பார்த்தா தெரியும் மாவு வருதா. அதனால இது இன்னும் வேவல. நான் சொன்ன மாதிரி 45 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னும் வந்து இது சரியா வேவல. மறுபடியும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சுப்போம். அது ஏற்கனவே எனக்கு குக்கர் மூடி சுட்டுடுச்சு. அதனாலே ஒரு பயம் இருக்கு. நம்ம வந்து இந்த கழுத்துல வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வெந்துடும். இந்த கழுத்துல என்ன பண்ணிக்க போறோம்னா பவுடர் அரைச்சிருந்தோம்ல, அதுல பாக்கி பவுடர் இருக்கு. அதை வந்து நம்ம என்ன பண்ணிப்போம்னா ஒரு பவுல்ல போட்டு சும்மா சிரப் மாதிரி, சுகர் சிரப் மாதிரி அப்படியே வந்து லைட்டா இது கரைகிற அளவுக்கு நம்ம காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட கேக் மேல வந்து இந்த சுகர் சிரப் அப்லோட் பண்ணா நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். நல்லா அந்த இனிப்பு வரைஞ்சி சூப்பராக இருக்கும். இது வேஸ்ட் பண்ணவும் வேணும். நம்ம சுகர் பவுடர் வேஸ்ட் பண்ணலாம். டீ காஃபி எதுல வேணா நம்ம போட்டுக்கலாம். அந்த கேப்ல வந்து நம்ம இது செஞ்சுப்போம். இன்னும் கொஞ்சம் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் எடுத்து துருவி ரெடி பண்ணி வச்சுப்போம் கேக்கு டெக்கரேட் பண்றதுக்கு. இதை வந்து நான் சொன்ன மாதிரி சும்மா கொஞ்சமா தண்ணி மூழ்கிற அளவுக்கு வாட்டர். A few moments later. இந்த நம்ம கேக் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மூடி வர சுட்டுக்கிட்டதுனால பயமா இருக்கு. இது சுடும். நம்ம இடுக்கி வச்சு இதை எடுத்துலாம். ஃபுல்லாக கத்தி வச்சு பார்த்துட்டேன், ஃபுல்லாக வந்துருச்சு. நம்ம சொன்ன மாதிரி இது 45 மினிட்ஸ்ல வேகல. கரெக்டா 1 hour 10 நிமிஷம் ஆச்சு. இப்பதான் இது வந்துருக்கு. ஏன்னா வந்து இந்த ரவா காம்பினேஷனே வந்து ரவா அந்த சீனி வந்து வேகவே லேட்டாக தான் ஆகும். இதை எடுத்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டா நம்ம இந்த ஓரங்களில் எடுத்து விட்டு கேக்கு வெளில எடுத்துடலாம். இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனது அப்படியே இந்த ஓரத்தில் எடுத்து விட்டு நம்ம பரட்டி பீஸ் போட்டுடலாம். நம்மளோட ரவா கேக் ஆல்மோஸ்ட் ஒரு 75%, 90% ரெடி ஆயிடுச்சு. 50% கொடுக்குறது தான். வெயிட் பண்ணுங்க. ஓகே, உங்களோட கேக் நல்லா சூப்பரா ஓரம்லாம் நல்லா எடுக்க வந்துருச்சு பாருங்க. நல்லா தெரியுதா? சூப்பரா எடுக்க வந்துருச்சு. அவ்வளோதான் உங்களோட கேக் ரெடி. எப்படி ஒட்டாம சூப்பரா இருந்தது. பட்டர் ஷீட் போடாமலே நல்லா வந்து சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த கேக் மேல வந்து கொஞ்சம் சுகர் சிரப்புன்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த சுகர் காய்ச்சி வச்சிருந்தேன்னு அது. ஏன்னா வந்து கேக் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லா இனிப்பாக இருக்கும். ஹனி கேக் டேஸ்ட் வரும். இப்படியே நம்ம வந்து திருப்பிட்டு மேலே கொஞ்சம் நம்மளோட சுகர் சிரப் போட்டு பாதாமாக நம்ம முன்னாடி டெக்கரேட் பண்ணிட்டோம். இந்த கேக் வெட்டி சாப்பிட்றது தான். இது கொஞ்சம் குண்டா இருக்கு. இந்த இது கேக் டீன் ஃப்ளாட்டான கேக் டீனாக இருந்தால் இன்னும் சூப்பராக செம்மையாக இருக்கும். இது மேலே வந்து நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்மளோட பாதாமும் முந்திரி இல்லை பாதாமும் பிஸ்தாவும் வந்து துருவி வச்சுருக்கோம். துருவி வச்சுருந்ததை நம்ம வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு ஹனி கேக் டேஸ்ட்டு சூப்பரான பஸ்புஸா கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி சொன்ன முறைகளில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, அவ்வளோதான். நம்ம கேக்கை ஸ்லைஸ் போட்டு சாப்பிட வேண்டியதுதான்.
இந்த சூட்டில் அந்த சுகர் சிரப்பு போட்ட இடத்துக்கு போட்டாலே இன்னும் மேலே ஒட்டிக்க அப்படியே இருக்க எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஓகே, பாட்டு ஃபோட்டோ பண்ணணும். நம்ம கேக்கு வெட்ட போகிறோம். நான் சொன்ன மாதிரி குண்டு கேக்காக இருக்குது. நம்ம வந்து ஃப்ளாட்டாக ஒரு கேக் டின்னில் வந்து வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம இந்த பாதாம்லாம் வந்து உடையாத அளவுக்கு வெட்டணும். கேக் எப்படி நல்லா சாஃப்டா சூப்பரா இருக்கு. இந்த கேக் விஷயம் அந்த மாதிரிலாம் எங்க அம்மாக்கு ஆர்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக் விஷயம் அந்த மாதிரிலாம் எங்க அம்மாக்கு ஆர்டர் பண்ணுங்க. இல்ல எனக்கு வேணும். அது ஊத்திட்டாங்க, ஏற்கனவே ஊத்திட்டாங்க, நிறைய ஊற்றக்கூடாது. கேமராமேன் பேரை வச்சு விடுறது கழிச்சு சாப்பிட்டு சாப்பிட்டா எம்மியா சூப்பராக இருக்கு. நீங்களும் உங்க வீட்டில் நான் சொன்ன அளவுகளை வச்சு செஞ்சு பாருங்க. சூப்பரான சுவையான கேக் பஸ் பஸ்ஸா கேக் ரெடி ஆயிடும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.